ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த கதையின் மூலம் உங்களுடன் இணைவது நான் மகி. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். பொண்டாட்டி, இது எப்படி இருக்கு என்று வருண் நித்யாவிடம் ஒரு மாங்கல்யத்தை கையில் எடுத்து காட்டினான். வருண், என்ன என்கிட்ட கேட்குறீங்க? எனக்கு இந்த தாலி பற்றிலாம் எதுவும் தெரியாது. ஏண்டி, அப்புறம் எதுக்கு வந்த? என்ன, நானா வந்தேன்? காலையில் அவசரமாக வீட்டுக்கு வந்து சும்மா இருந்தவளை கிளம்பு, நகை கடைக்கு போய் தாலி வாங்கிட்டு வரலான்னு கூப்பிட்டுட்டு இப்போ நான் தான் உங்கள் கூட வந்தேன்னு சொல்கிறீங்க என்று நித்யா வருணிடம் கூற, சரி சரி விடு, டென்ஷன் ஆகாத. இது நல்லா இருக்கா இல்லையான்னு மட்டும் சொல்லு. அழகாக தான் இருக்கு. அப்போது இதுவே எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம் என்று நித்யா கூற, அப்போ ஓகே, இதுக்கு பில் போட்டுருங்க என்று கூறி அந்த கடைக்கார ஊழியரிடம் வருண் கொடுக்க அவர் அதை பேக் செய்ய ஆரம்பித்தார். அப்போது வருணின் அருகில் அமர்ந்திருந்த நித்யா வருணை பார்த்து, வருண், உங்களுக்கு தாலியெல்லாம் செலக்ட் பண்ண தெரியுமா? ஆமாம், நம்ம கல்யாணத்துக்கு யார் தாலி வாங்கினது? வேற யாரு, நான் தாண்டி வாங்கினேன். வருண், எப்படிங்க, இதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஏய், எனக்கு என்னடி தெரியும்? சும்மா கடைக்குள்ளே நுழைஞ்சு தாலி இருந்தால் காட்டுங்கன்னு கேட்டேன். அப்புறம் எல்லாத்தையும் பார்த்தேன். நானே மனசில் யோசிச்சு பார்த்தேன்டி, உன் கழுத்துக்கு இதில் எது நல்லா இருக்கும்னு. அப்படியே ஒன்று இமேஜின் பண்ணி பார்த்தேன். ஒரு தாலியில் எவ்வளோ அழகாக இருந்த. கண்ணை மூடிட்டு அதை பேக் பண்ணிட்டேன் என்று வருண் கூற, நித்யா வருணை பார்த்து சிரித்து கொண்டபடியே அவன் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தாள். பொண்டாட்டி, ஒன்று சொல்லவா? என்ன வருண், சொல்லுங்க. உன் கழுத்தில் நார்மலாக இந்த தாலியோட உன்னை பார்க்குறத விட என் கூட நீ இருக்கும்போது உன் உடம்புல இந்த தாலி மட்டும்தான் இருக்கும். அப்போ நீ அவ்வளோ அழகாக இருப்படி என்று வருண் கூற, வருண், என்ன நீங்கள் பப்ளிக் பிளேஸில் என்ன பேசிகிட்ருக்கீங்க? கொஞ்சம் அமைதியாக இருங்க என்று நித்யா வெக்கப்பட்டவாறு கூற, ஓய், என்னடி வெக்கப்படுறியா? எங்க என்னை பாரு. வருண், சும்மா இருங்க, யாராச்சும் பார்த்துட போகிறாங்க. ஃபஸ்ட்டு பில் பே பண்ணிவிட்டு வாங்க. ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது. வீட்டில் திவ்யா வேற ரெடி பண்ணணும் என்று நித்யா கூற, வருணும் பில் பே செய்து விட்டு இருவரும் அந்த நகைக்கடையில் இருந்து வெளியே சென்றனர். வருண், திவ்யாவுக்கு சாரி அப்புறம் கார்த்திக்கு ட்ரெஸ்லாம் வாங்கணுமே. ஓகேடி, உட்காரு, போகும்போது வாங்கிட்டு போகலாம் என்று வருண் கூறிவிட்டு தனது பைக்கை ஸ்டார்ட் செய்ய இருவரும் அங்கிருந்து புறப்பட்டனர். பின் இருவரும் திருமணத்திற்கு தேவையான சில பொருட்களை வாங்கிவிட்டு வீட்டிற்கு கிளம்பினர். உள்ளே வந்த நித்யா அங்கு பார்வதி மற்றும் திவ்யாவின் பெற்றோரிடம் திவ்யாவின் திருமணத்திற்காக தாங்கள் வாங்கி வந்திருந்த மாங்கல்யம் மற்றும் பட்டுப்புடவையை காட்டிக் கொண்டிருந்தனர். திவ்யா, புடவை எப்படி இருக்கு? உனக்கு பிடிச்சிருக்கா என்று நித்யா ஆரவாரத்துடன் திவ்யாவிடம் தான் வாங்கி வந்திருந்த புடவையை காண்பிக்க, திவ்யா எந்த ஒரு சந்தோஷமும் இல்லாமல் தலையை மட்டும் ஆட்டிக்கொண்டிருந்தாள். அதை கண்ட நித்யா, திவ்யா, என்னாச்சு உனக்கு? கொஞ்ச நேரத்தில் கல்யாண பொண்ணாக போகிற, ஆனால் உன் முகத்தில் அந்த கலையே இல்லையே. எதை பற்றி யோசிச்சுட்ருக்க? நித்யா, அது ஒன்றும் இல்லை. என்ன ஒன்றும் இல்லை? காலங்காத்தால் எழுந்திரிச்சு டிஃபன் கூட சாப்பிடாம உனக்காக நானும் வரணும் கடைக்கடையாக ஏறி இறங்கி இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கோம். நீ வாயை திறந்து எதுவுமே சொல்லாமல் தலையை மட்டும் ஆட்டுற. ஐயோ நித்யா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று திவ்யா கூற, சித்தி, நீங்கள் சொல்லுங்க, எப்படி இருக்கு என்று நித்யா வசந்தியிடம் கேட்டாள். ரொம்ப நல்லா இருக்குமா? திவ்யா கலருக்கு பொருத்தமாக இருக்கும். நல்லா சொல்லுங்க சித்தி. நான் வருண் கிட்ட சொன்னேன் திவ்யாவுக்கு இந்த கலர் தான் நல்லா இருக்கும்னு. ஆனால் அவர் வேற கலர் எடுன்னு என்னை டார்ச்சர் பண்ணிட்டாரு. பார்த்தீங்களா வருண், எல்லாருக்கும் நான் செலக்ட் பண்ண கலர் தான் பிடிச்சிருக்கு. பேசினது போதுண்டி, டைம் ஆகிட்டுருக்கு. சீக்கிரம் எல்லாரும் ரெடி ஆகிட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்துடுங்க, நான் கிளம்புறேன் என்று வருண் கூற, வருண், என்ன நீங்கள் இப்போவே போகிறீங்களா? ஆமாண்டி, அங்கே சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது. நான் முன்னாடி போய் என்னன்னு பார்க்குறேன், நீங்கள் சீக்கிரம் கிளம்பி வாங்க என்று கூறிவிட்டு தனது பைக் சாவியை எடுத்துக்கொண்டு வருண் அங்கிருந்து கிளம்பினான். பின் அனைவரும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸிற்கு செல்வதற்காக
தயாராகி கொண்டிருந்தனர். நித்யா தனது அறையில் திவ்யாவிற்கு புடவை கட்டிவிட்டு அவளுக்கு அலங்காரம் செய்து கொண்டிருந்தாள். நித்யா, எனக்கு மேக்கப்லாம் எதுவும் வேணாம் என்று திவ்யா நித்யாவிடம் கூற, ஏய், ரொம்ப ஓவரா மேக்கப் போடல, லைட்டாக போட்டுக்கோ திவ்யா. இல்லை நித்யா, எனக்கு வேணாம். இங்கே பாரு, எதுக்கு வேணான்னு சொல்கிற? இன்னைக்கு உனக்கு கல்யாணம் ஆக போகுது. எப்படியும் அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுப்பாங்க. இன்னைக்கு எடுக்க போகிற அந்த ஃபோட்டோ தான் லைஃப் லாங் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அங்கே பாரு, அது நானும் வரணும் கல்யாணத்தப்போ எடுத்துக்கிட்டது. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தியா? ஏன், அன்னைக்கு நான் கூட தான் எங்கள் அப்பாவை எதிர்த்து வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அங்கே என் மூஞ்சில பாரு எவ்வளோ மேக்கப் இருக்குன்னு. இங்கே பாரு திவ்யா, இன்னைக்கு நடக்க போகிற இந்த பியூட்டிஃபுல்லான மெமரிஸை கேப்சர் பண்ணும்போது நீயும் அழகாக தெரியணும்ல, அதுக்கு தான் சொல்கிறேன் என்று நித்யா கூற, திவ்யா லேசாக சிரித்தபடி தலையை ஆட்டினாள். சிறிது நேரத்திற்கு பிறகு நித்யா திவ்யாவை பார்த்து, ஐயோ திவ்யா, நீ இவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? உன்னை இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி புடவையில பார்க்குறேன். இப்போவே கல்யாணக்கலை வந்துருச்சு என்று நித்யா அவளை கிண்டலடித்து பேசிக்கொண்டிருக்க, ஆனால் திவ்யாவின் முகத்தில் சந்தோஷம் தென்படவில்லை. அதை கவனித்த நித்யா, திவ்யா, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி இருக்க? நித்யா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. நம்ம பெரிய ரிஸ்க் எடுக்கிறோன்னு தோணுது என்று திவ்யா சற்று பயம் கலந்தவாறு கூறினாள். இங்கே பாரு திவ்யா, எனக்கு தெரியும் இது பெரிய ரிஸ்க் தான். ஆனால் வருண் இருக்காருல்ல, எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பாரு. என் புருஷனுக்கு ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி. அதனால் நீ எதுவும் யோசிக்காம ஹனிமூனுக்கு எங்கே போகிறதுன்னு மட்டும் யோசி, ஓகேவா என்று திவ்யாவிற்கு சற்று ஆறுதல் அளித்தாள் நித்யா. இப்படியே அனைவரும் காரில் ரெஜிஸ்டர் ஆஃபீஸிற்கு சென்றனர். சிறிது தூரத்தில் அந்த கார் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் முன்பாக நின்றது. அனைவரும் காரை விட்டு இறங்கினர். கீழே இறங்கிய நித்யாவின் கண்கள் வருணை தேடியது. என்ன இது, வருணை காணோம், எங்கே போயிட்டாரு என்று அவள் வருணை தேடிக்கொண்டிருக்க, அப்போது வருண் நித்யாவின் பின்னே அமைதியாக வந்து திடீரென்று அவளை பயமுறுத்தினான். வருண், நீங்களா? நான் பயந்தே போயிட்டேன். என்னடி பொண்டாட்டி, என்னைய தேடிட்டு இருக்க? ஆமாம், வேற யாரை தேட போகிறேன் என்று நித்யா வருணிடம் பேசிக்கொண்டிருக்க, ஆனால் வருணின் கண்கள் நித்யாவை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தது. வருண், என்ன, எதுக்கு என்ன அப்படி பார்க்குறீங்க? இல்லடி, இந்த புடவையில் அவ்வளோ அழகாக இருக்க. நம்ம கல்யாணத்தப்போ கூட நீ இவ்வளோ அழகா இல்லையே. என்னடி இப்படி இருக்க? உன்னை அப்படியே என்று கூறியபடி வருண் நித்யாவை நெருங்க, வருண், என்ன பண்ணுறீங்க? சும்மா இருங்க, யாராவது பாத்திர போகிறாங்க, கொஞ்சம் வாங்க என்று வருணின் கையை பிடித்து கொண்டு அவனை தனியே அழைத்துச் சென்றாள் நித்யா. பொண்டாட்டி, என்னடி தனியாக கூப்பிட்டு வந்துட்ட? என்ன கிசடிக்க போறியா? ஐயோ, கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. எப்போ பார்த்தாலும் அதே நினப்பு. நானே இங்கே பயந்து போயிருக்கேன், நீங்கள் வேற. இப்போ என்னடி பயம்? நான் மட்டும் இல்லை வருண், எல்லாருமே பயந்து போயிருக்காங்க. ஏதாவது ப்ராப்ளம் வந்துடுமோன்னு. நான் தான் பயப்படாத மாதிரி எல்லாருக்கும் தைரியம் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கே ரொம்ப பயமாக இருக்கு. பொண்டாட்டி, டீ சாப்பிட்றியாடி? வருண், என்ன நீங்கள்? நான் எவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் இவ்வளோ கேஷுவலாக இருக்கீங்க. இங்கே பாரு, நீ ஏன் பயப்படுற? அதான் நான் இருக்கேன்ல, என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும். சரிடி, ஆஃபீஸர் வந்துட்டாங்க, நம்ம உள்ளே போகலாம் என்று வருண் நித்யாவின் கையை பிடித்து உள்ளே அழைத்து சென்றான். உள்ளே சில ஃபார்மாலிட்டிஸ் முடிய திவ்யா ஆசைப்பட்டது போல அவளுக்கும் அவளது காதலனுக்கும் திருமணமானது. திருமணம் முடிந்தவுடன் ரெஜிஸ்டர் ஆஃபீஸர் சாட்சி கையெழுத்து போடுவதற்காக வருண் மற்றும் நித்யாவை அழைத்தார். நித்யா மற்றும் வருண் இருவரும் வந்து சாட்சி கையெழுத்து போட்டனர். அங்கு அனைவரின் முன்னிலையிலும் திவ்யாவின் திருமணம் நல்லபடியாக நடந்து முடிந்தது. திவ்யாவின் பெற்றோருக்கு தங்கள் மகளின் திருமணத்தை கண்டு அவர்கள் கண்களில் கண்ணீர் பெருகின. இப்போ எதுக்கு இந்த சென்டிமெண்ட்லாம்? கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. இந்த மூமெண்ட்டை கேப்சர் பண்ண வேணாமா? வாங்க, எல்லாரும் ஒன்றா செல்ஃபி எடுத்துக்கலாம் என்று வருண் அவர்களிடம் கூறிவிட்டு தனது கையில் இருந்த மொபைல் ஃபோனை எடுத்து செல்ஃபிஸ் எடுக்க ஆரம்பித்தான்.
அனைவரும் அந்த போட்டோவிற்கு அழகாக சிரித்து போஸ் கொடுத்து கொண்டிருக்க, ஆனால் நித்யாவின் முகம் மட்டும் சற்று பதட்டத்துடன் இருந்தது. அதை கவனித்த வருண் போட்டோஸை எடுத்து முடித்துவிட்டு நித்யாவை தனியே அழைத்து சென்று, பொண்டாட்டி, எதுக்குடி மூஞ்சி இப்படி வச்சிருக்க? அதான் கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுல, அப்புறம் என்ன என்று வருண் நித்யாவிடம் கேட்க, அதற்கு நித்யா வருணிடம், இல்லை வருண், கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுதான். ஆனால் எனக்கு ஏதோ தப்பாக இருக்குங்க, ஏதாவது நடந்துருமோன்னு பயமாக இருக்கு என்று நித்யா வருணிடம் கூற, லட்டு, ஏண்டி இப்படி பயப்படுற? இல்லை வருண், அந்த பையன் அவங்க அப்பா கொஞ்சம் மோசமான ஆளுன்னு சொன்னான்ல. ஆமாம், உங்கள் அப்பனை விடவா மோசமான ஆளு? என்ன வருண், என்ன சொன்னீங்க? ஒன்றும் இல்லடி, நீ சொல்லு. அதாங்க, அவர் ஏதாவது வந்து பிரச்சனை பண்ணிடுவாரோன்னு பயமாக இருக்கு என்று நித்யா பயத்துடன் வருணிடம் கூற, பொண்டாட்டி, அதான் நான் இருக்கேன்ல, நான் இருக்கும்போது உனக்கு என்னடி பயம் என்று வருண் நித்யாவிடம் கூறினான். ஐயோ வருண், உங்களை நினச்சிதான் எனக்கு பயமே. என்ன நினச்சி பயப்படுறியா? என்ன நினச்சி என்னடி பயம் உனக்கு? ஆமாம், உங்கள் கோவத்தை பற்றி எனக்கு தானே தெரியும். சிவனாச்சும் முறைச்சி பார்த்தாலே நீங்கள் கை நீட்டி சண்டை போட ஆரம்பிச்சிடுறீங்க. அப்புறம் நார்மலான சண்டை அடிதடி வரைக்கும் போயிடுது. பெரிய அக்கப்போராயிரும். அதுக்கு தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு என்று நித்யா வருணிடம் கூற, பரவாயில்லடி பொண்டாட்டி, உன் புருஷனை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கியே என்று கூறியபடி வருண் நித்யாவின் கன்னத்தை கிள்ள, விளையாடாதீங்க வருண், எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்கள் அடிதடிக்க மட்டும் போயிடக்கூடாது என்று நித்யா அவளது கையை நீட்ட, அதற்கு வருண் நித்யாவின் கையை பிடித்து கீழே இறக்கிவிட்டு, நித்யா, சாரிடி, எனக்கும் நீ சொல்கிறதெல்லாம் கேட்கணுன்னு ஆசைதான். ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் என்னால் உன் பேச்சை கேட்க முடியாது. ஏன்னா எனக்கே தெரியல என்னோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிடுவேன் நான். இங்கே பாருடி, நீ அதுக்கெல்லாம் பயப்படாத, புரியுதா என்று வருண் நித்யாவிடம் பேசி கொண்டிருக்க, அப்போது அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் முன்பாக ஒரு 4-5 கார்கள் வரிசையாக வந்து நின்றது. அதை கண்ட வருண், அதான் நான் பார்த்தேன். என்னடா எல்லாம் ஸ்மூத்தாக போகுதே, இன்னும் எவனும் வரல என்ன? அதான் வந்துட்டானுங்கள என்று வருண் தன் சட்டையின் ஸ்லீவை மடித்து கொண்டே கூற, வருண், பயமா இருக்குங்க என்று வருணின் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டாள் நித்யா. அப்போது அந்த காரில் இருந்து கார்த்திக்கின் அப்பா மற்றும் அவரின் அடியாட்கள் வேகமாக இறங்கினர். ஐயோ போச்சு, என் அப்பா வர வந்துட்டாரு, இங்கே என்ன நடக்க போகுதுன்னு தெரியல என்று கார்த்திக் கூற, அனைவரும் சற்று பயப்பட ஆரம்பித்தனர். டே கார்த்திக், என்னடா பண்ணிகிட்ருக்க? இங்கே பாரு, ஒழுங்காக வந்து காரில் ஏறு, இல்லை இங்கே நடக்கிறதே வேற. அப்போ புரிஞ்சுக்கோங்க, எனக்கும் திவ்யாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன, இதுக்கு பேர் கல்யாணமா? டேய், வந்து வண்டியில் ஏறுறா என்று அவர் கார்த்திக்கை மிரட்ட, அப்போது வருண், இங்கே பாருங்க, அவங்க 2 பேரும் மேஜர், சட்டப்படி அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே பிரச்சனை பண்ணாதீங்க. டேய், நீ யாருடா அதை சொல்ல? பார்க்க சின்ன பையன் மாதிரி இருக்க. நீ தான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதா? உங்ககிட்ட பேசி பிரயோஜனமே கிடையாது. டேய், உங்களெல்லாம் எதுக்குடா கூப்பிட்டு வந்திருக்கேன்? இவன் அடிச்சு தூக்கி போட்டு என் பையனை கூப்பிட்டுவாங்க என்று அவர் தன் அடியாட்களிடம் கூற, கையில் சில ஆயுதங்களுடன் அவர்கள் அனைவரும் வருணை நெருங்கினர். வருண், ரொம்ப பயமா இருக்குங்க. நித்யா, நீ கொஞ்சம் ஓரமான இல்லை. நானும் பேச்சுவார்த்தை நடத்தலான்னு தான் பார்த்தேன், ஆனால் இவனுங்க கையால் பேசினாதான் அடங்குவானுங்க போல என்று வருண் கூறியபடி அந்த அடியாட்களிடம் நெருங்கி அவர்கள் அனைவரையும் அடித்து துவைக்க ஆரம்பித்தான். வருண் அந்த அடியாட்களிடம் அதிரடியாக சண்டை போட்டு கொண்டிருக்க, நித்யா மற்றும் அவள் குடும்பத்தினர் ஓரமாக நின்று அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். வருண் இப்படி மாசாக சண்டை போட்டு கொண்டிருப்பதை கவனித்த நித்யா அவளை அறியாமல் வருணை ரசித்து கொண்டிருந்தாள். என் அழகு புருஷா, எவ்வளோ மாசா சண்டை போடுது பாரு என்று அவள் ரசித்து கொண்டிருக்க, இங்கு வருணின் அடியை தாங்க முடியாத அந்த அடியாட்கள் அங்கிருந்து பயந்து ஓட ஆரம்பித்தனர். தன் கையை உதறியபடி கார்த்தியின் அப்பாவிடம் கெத்தாக நடந்து சென்றான் வருண். யோ பெருசு, உனக்கு எதுக்கு இது தேவையில்லாத வேலை?
நல்லா வெள்ளை வேஷ்டி கட்டினையா, கட்சியில் சேர்ந்தையா, ஆட்சியை பிடிச்சியா, அப்படியே அடங்கி இருக்கணும். அதை விட்டுட்டு உனக்கு எதுக்கு இந்த வெள்ளத்தனம்லாம்? இங்கே பாரு, உன் பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் சட்டப்படி மேரேஜ் நடந்து முடிஞ்சிருச்சு. நீ இல்லை, உன் அப்பனே வந்து இங்கே என்ன கலாட்டா பண்ணாலும் அவங்கள பிரிக்க முடியாது. உன் வயசுக்கு மரியாதை கொடுத்து தான் உன் கூட பேசிகிட்டு இருக்க. இல்லை, இங்கே நடக்கிறதே வேற. இன்று மிரட்டும் தோரணையில் வருண் அவரிடம் பேசிக்கொண்டிருக்க, டேய், என்னையே பகைச்சிக்கிட்டேல, உனக்கு நான் யாருன்னு காட்டுறேன். என் பையன் மனசை மாற்றி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டேல, உங்கள் யாரையும் சும்மா விட மாட்டேன். இங்கே பாரியா, நான் இருக்கிற வரைக்கும் அவங்க யாரையும் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. பத்திரமா ஊருக்கு போய் சேரு என்று வருண் கூற, வருணை முறைத்து பார்த்துவிட்டு அவர் தன் காரில் ஏறி அங்கிருந்து சென்று விட்டார். வருணின் இந்த செயலை கண்டு அங்குள்ள பொதுமக்கள் அனைவரும் கைத்தட்டி விசிலெடுத்து கொண்டிருந்தனர். அப்போது வருணின் கையில் காயம் ஏற்பட்டிருப்பதை நித்யா கவனித்தாள். வேகமாக வருணிடம் ஓடிச் சென்று அவன் கையை பிடித்து, வருண், என்ன இது, கையில் அடிபட்டிருக்கு? ஏய், அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. நீங்கள் சும்மா இருங்க, வாங்க இங்கே உட்காருங்க, பாருங்க கையில் அடிபட்டு இப்படி ப்ளீட் ஆகுதுன்னு என்று கூறி நித்யா வருணை ஒரு இடத்தில் அமர வைத்தாள். ஏய், இதெல்லாம் ஒரு காயமாடி. அட போங்க வருண், அவன் உங்களை அறுவாள் எடுத்து வெட்ட வரும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஒரு நிமிஷம் உயிரே போயிடுச்சு. இதுக்கு தான் நான் பயந்துட்டே இருந்தேன். இதெல்லாம் நடக்கவே கூடாதுன்னு நினச்சா நான் நினச்சது அப்படியே நடந்திருக்கு என்று புலம்பிக் கொண்டே வருணின் கையில் உள்ள காயத்திற்கு தனது சேலையின் முந்தானையை கிழித்து அவனது உள்ளங்கையில் இறுக்கமாக கட்டினாள். வருண், வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம். இந்த அடிக்கெலாம் எதுக்கடி ஹாஸ்பிட்டல்? அதெல்லாம் வேணாம். வருண், என்ன நீங்கள் இப்படி ப்ளீட் ஆகிட்டுருக்கு, இது எப்படி விட சொல்கிறீங்களா? ஏய், அதெல்லாம் தானே சரியாயிரும்டி. அது எப்படி சரியாகும்? அதுவா, ஃபைட்லாம் பண்ணி உடம்பு செம்ம டயர்டாக இருக்குது. நீ எனர்ஜி ஏற்றுற மாதிரி ஏதாச்சும் கொடுத்தா எல்லாம் சரியாயிரும் என்று வருண் கிண்டலாக நித்யாவிடம் கூற, அதற்கு நித்யா வருணிடம், வருண், உங்களுக்கு இவ்வளோ நடந்தோம் இந்த ரொமான்டிக் மூடு மட்டும் எங்கேருந்து வருதுன்னு தெரியல. ஏண்டி, ஃபைட் பண்ணுறவெல்லாம் ரொமான்ஸ் பண்ணக்கூடாதா என்ன? என்று வருண் நித்யாவிடம் கேட்க, அதற்கு நித்யா, ரவுடி. ஏய், என்னடி சொன்ன? ரவுடின்னு சொன்ன என்று கூறியபடி நித்யா சிரித்து கொண்டிருக்க, வருணும் நித்யாவை பார்த்து சிரித்தான். இப்படியே அனைவரும் அங்கிருந்து வருணின் வீட்டிற்கு சென்றனர். நித்யா, வாமா, வந்து ஆரத்தியிடு என்று பார்வதி நித்யாவை அழைக்க, நித்யாவும் அவ்வளவு சந்தோஷத்துடன் திவ்யா மற்றும் கார்த்திக்கு ஆரத்தி எடுத்து அவர்களை உள்ளே வரவேற்றனர். உள்ளே வந்த புதுமண தம்பதியினருக்கு அங்கு பால் பழம் கொடுப்பது என்று சில சம்பிரதாயங்கள் நடைபெற்று கொண்டிருந்தது. அப்படியே சிறிது நேரம் செல்ல நித்யா தன்னுடைய அறையில் தன் அம்மாவிடம் கால் பேசி கொண்டிருந்தாள். என்ன நித்யா, கல்யாணம்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதாடி? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? ஐயோ அம்மா, அதை ஏன் கேட்குற? லாஸ்ட் மினிட்ல அந்த பையனோட அப்பா அடியாளோட வந்து பிரச்சனை பண்ணிட்டாரு. என்னடி சொல்கிற? அப்புறம் என்னாச்சு? அப்போ என் புருஷன்தான் சும்மா ஹீரோ மாதிரி எல்லாரையும் அடித்து உதச்சு அவ்வளோ மாசா ஃபைட் பண்ணாரு தெரியுமா? என்று நித்யா தன் அம்மாவிடம் ஆரவாரமாக வருணை பற்றி பேசி கொண்டிருக்க, அப்போது அந்த அறையின் உள்ளே நுழைந்தான் வருண். அவனை கண்ட நித்யா, அம்மா, அவர் வந்துட்டாரு, நான் அப்புறம் அந்த ஃபைட் மேட்டரை பற்றி சொல்கிறேன் என்று கூறிவிட்டு அந்த காலை கட் செய்ய, உள்ளே நுழைந்த வருண் நித்யாவை பார்த்து, ஏய் பொண்டாட்டி, யார்கிட்ட பேசிகிட்டு இருந்த? அதுவா, என் அம்மா கிட்ட தான் நீங்கள் அவ்வளோ ஸ்டைலாக ஃபைட் பண்ணதை சொல்லிட்டு இருந்த. அவங்களையும் விட்டு வைக்கலையா? சரி, அதை விடுங்க. நீங்கள் எங்கே போனீங்க? அம்மா, கையில் என்ன? அதுவா, ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட் நைட் ரூமுக்கு டெக்கரேட் பண்ண ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்று அந்த பூக்களை நித்யாவிடம் கொடுத்தான். என்னங்க, இவ்வளோ பூ இருக்கு, சரி நான் போய் டெக்கரேட் பண்ணுறேன் என்று கூறியபடி அந்த பூக்களை எடுத்துக்கொண்டு துள்ளி குதித்து அங்கிருந்து ஓடிச் சென்றாள் நித்யா. வருணும் நித்யாவை பார்த்து சிரித்துவிட்டு தான் அணிந்திருந்த சட்டையை மாற்றி ஒரு டிஷர்ட் மற்றும் ஷார்ட்ஸை அணிந்து கொண்டான். பின் அங்கு ஒரு அறையின் உள்ளே நுழைய, அங்கு நித்யா அந்த கட்டிலில் பூக்களை தூவி அலங்காரம் செய்து கொண்டிருந்தாள்.
அப்போது அமைதியாக உள்ளே நுழைந்த வருண் நித்யாவை பின்னிருந்து அணைத்து கொண்டான். வருண், நீங்களா? என்ன பண்றீங்க? கையெடுங்க. பொண்டாட்டி, உடனே திருந்து சரியாவே கொஞ்சலடி என்று கூறியபடி நித்யாவின் கன்னத்தில் முத்தங்களை பதிக்க, வருண், என்ன நீங்க? என்ன அப்புறம் கொஞ்சிக்கலாம், இப்போ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல? வாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து டெக்கரேட் பண்ணலாமா என்று நித்யா கூற, வருண் மற்றும் நித்யா இருவரும் திவ்யா மற்றும் அவளது காதல் கணவனுக்கு முதலிரவு ஏற்பாட்டிற்கான அலங்காரத்தை செய்து கொண்டிருந்தனர். வருண், அந்த பெட்ல சென்டரில் ஹார்ட் அண்ட் ஷேப் வரைஞ்சு அதில் இந்த ரெட் கலர் ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணுங்க. சரிடி, நான் பார்த்துக்கிறேன் என்று வருண் கூற, இருவரும் அந்த முதலிரவு அறையை ஏற்பாடு செய்து கொண்டிருந்தனர். அப்போது நித்யா வருணிடம், வருண், என்னை கொஞ்சம் தூக்குங்க. எதுக்குடி? தூக்குங்கன்னு சொல்கிறேன்ல என்று நித்யா கூற, வருண் அந்த கட்டிலின் மேல் நின்றவாறு நித்யாவை தூக்கினான். அப்போது நித்யா அந்த அறையில் கட்டிலின் மேலுள்ள சீலிங் ஃபேன் இறக்கையில் சில ரோஜா பூக்களின் இதழ்களை தூவிக் கொண்டிருக்க, வருண் நித்யாவை தூக்கியபடி, ஏய் பைத்தியக்காரி, என்னடி பண்ணிட்டு இருக்க? வருண், அதுவா? திவ்யா இல்லை கார்த்திக் யாராவது உள்ளே வந்து ஃபேன் போட்டாங்கன்னா இந்த ஃபேன் சுற்றும்போது இந்த விங்ஸில் நான் வச்சிருக்கிற ஃப்ளவர்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக கீழே விழுகும். அவங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும்ல. ஏண்டி, இந்த மாதிரி ஐடியாலாம் உனக்கு எப்படி தோணுது? அதெல்லாம் அப்படிதான் என்று நித்யா வருணிடம் பேசிக்கொண்டபடியே தன் கைகளை ஏக்கி அங்கு பூக்களை அடுக்கி கொண்டிருக்க, அப்போது நித்யா அணிந்திருந்த டிஷர்ட் சற்று மேலே தூக்க தன் முகத்தின் முன் பளிச்சென்று தெரிந்த நித்யாவின் இடையை கவனித்தான் வருண். நித்யாவின் வெண்ணிற இடையை பார்த்தவன் எதுவும் யோசிக்காமல் அவள் வயிற்றில் அழுத்தி முத்தமிட்டான். கூச்சம் தாங்காத நித்யா சட்டென்று வருணின் பிடியிலிருந்து நழுவ இருவரும் நிலை தடுமாறி அந்த கட்டிலின் மீது விழுந்தனர். வருண், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்க முடியாதா? ஏண்டி, என் மூஞ்சிக்கு முன்னாடி பளிச்சுன்னு உன் இடுப்பு தெரிஞ்சுது. அதை பார்த்துட்டு நான் எப்படிலே அமைதியாக இருக்கேன், அதான் கிஸ் பண்ணிட்டேன் என்று நித்யாவின் இடையை வருடியபடி வருண் கூற, எந்திரிங்க என்று வருணை தள்ளிவிட்டு வேகமாக கட்டிலில் இருந்து இறங்கினாள் நித்யா. வருண், டைம் ஆகுது, வந்த வேலையை பார்க்கலாம் என்று நித்யா வருணிடம் கூற, வருணும் சிரித்து கொண்டபடி வேலையை பார்க்க ஆரம்பித்தான். வருண், என்ன அந்த இடத்துல பூ கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது? அதான் இங்கே நிறையா பூ இருக்குல்ல, எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் பெரிய டிசைன் கொடுக்கலாம்ல? அதெல்லாம் நல்லாவே போட்டாச்சுடி, போதும். வருண், அப்போ மிச்சம் இருக்கிற பூலாம் வேஸ்ட் ஆயிருமே? அதெல்லாம் வேஸ்ட் ஆகாது. ஏன் வேஸ்ட் ஆகாது? அது எதுக்கு யூஸ் ஆக போகுது? நம்ம ரூம் டெக்கரேட் பண்ணதான். அது சரி. யோ, உன்னை கொல்ல போகிறேன், ஒழுங்கா எல்லா பூவையும் எடுத்து டெக்கரேட் பண்ணுற வேலையை பாருங்க என்று கூறினாள் நித்யா. அப்படியே இருவரும் அந்த அறையை அழகாக பூக்கள் கொண்டு அலங்கரித்து முடித்தனர். வருண், கட்டில் செம்ம அழகா இருக்குல்ல, இருங்க நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறேன் என்று வருணிடம் கூறி அந்த கட்டிலில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பூக்களின் அலங்காரத்தை ஃபோட்டோ எடுத்து கொண்டிருந்தாள். அப்போது வருண் நித்யாவை பின்னால் சென்று அவளை அணைத்தபடியே, ஆமா நித்யா, இந்த பெட் செம்ம அழகா இருக்கு என்று கூறியபடி நித்யாவின் காதை தன் உதட்டால் வருடினான். என்ன சார் பேசுறது ஒரு மார்க்கமாக இருக்கு? ஒன்றும் இல்லடி, இந்த கட்டிலில் தான் எப்படி ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போகுது. கட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம 2 பேரும் வேணா ஒரு ரிஹர்சல் பண்ணி பார்க்கலாமா என்று கூறிவிட்டு தன் கைகளால் நித்யாவின் மேனியை வருட, அப்போது நித்யா சட்டென்று வருணின் கையை பிடித்து கொண்டு, ஐயோ என்ன நீங்கள், அதெல்லாம் ஒன்றும் வேணாம், உங்கள் கையை வச்சுட்டு கொஞ்சம் சும்மா இருங்க என்று கூறிவிட்டு வருணிடமிருந்து தப்பிச் சென்றாள். சிறிது நேரம் செல்ல திவ்யாவை முதலிரவிற்கு அலங்காரம் செய்துவிட்டு அந்த அறையினுள் அழைத்துச் சென்றாள் நித்யா. அங்கு உள்ளே வருண் மற்றும் கார்த்திக் இருவரும் ஏதோ பேசிக்கொண்டிருக்க உள்ளே நுழைந்த நித்யா வருணை பார்த்து, வருண், இங்க என்ன பண்றீங்க? இங்க வாங்க, டைம் ஆச்சு என்று நித்யா வருணை அழைக்க வருணும் நித்யாவின் அருகே நடந்து வந்தான். அப்போது நித்யா திவ்யாவின் காதின் அருகே, திவ்யா, ஆல் தி பெஸ்ட். இங்கே பாரு திவ்யா, ஃபர்ஸ்ட் நைட் நினச்சி எதுவும் பயப்படாத, தைரியமாக இரு. செம்மையாக என்ஜாய் பண்ண,
அப்புறம் உனக்கு இந்த ஃபர்ஸ்ட் நைட்டை பற்றி ஏதாச்சும் டவுட்னா எனக்கு கால் பண்ணு, நான் உனக்கு கிளியர் பண்ணுறேன். அப்புறம் நான் சொன்ன விஷயம்லாம் ஞாபகம் இருக்குல்ல என்று நித்யா திவ்யாவிடம் பேசி கொண்டிருக்க, அப்போது வருண் நித்யாவின் காதை பிடித்து செல்லமாக தெருக, வருண், என்ன பண்ணுறீங்க? வலிக்குது. ஏண்டி, என்ன வெளியே போ சொல்லிட்டு உனக்கு இங்கே என்ன வேலை? அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் நீ வா என்று வருண் நித்யாவின் காதை பிடித்து திருகியவாறே வெளியே அழைத்துச் செல்ல, திவ்யாவும் அவர்களை பார்த்து சிரித்து கொண்டபடி கதவை அடைத்து கொண்டாள். வருண், விடுங்க, வலிக்குது. என்ன எது கூட்டிகிட்டு வந்தீங்க? ஏண்டி, அதான் 2 பேரும் உள்ளே அனுப்பியாச்சுல்ல, அப்புறம் அங்கே என்ன வேலை உனக்கு? இல்லை வருண், திவ்யாவுக்கு இதெல்லாம் புதுசு தானே, அதான் அவளுக்கு எப்படி இருக்கணும், என்னென்ன பண்ணணும்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஓ, நீ என்ன இதில் பெரிய எக்ஸ்பர்ட்டா? ஆமாம், நமக்கு கல்யாணம் ஆகி இத்தனை நாள் ஆச்சு. உங்கள் கூட எத்தனை டைம் அந்த மாதிரி இருந்திருக்கேன், எனக்கு தெரியாதா என்ன என்று நித்யா வருணிடம் கூற, பொண்டாட்டி, நீயும் நானும் பெட்ரூமில் ஒன்றா இருக்கிறதெல்லாம் வெறும் 50% தான். அதுக்கும் மேலே இன்னும் நிறையா இருக்குது. என்ன வருண், என்ன சொல்கிறீங்க? அப்படி என்ன இருக்குது? அதுவா, நான் சொல்லித்தரேன், வா என்று கூறியபடி நித்யாவை தூக்கி கொண்டு தன் அறையின் உள்ளே நுழைந்தான். உள்ளே நுழைந்ததும் நித்யா வருணை பார்த்து, வருண், என்ன இது, நம்ம பெட்டே ரெடி பண்ணியிருக்கீங்க? ஆமாண்டி, இந்த மாதிரி பெட்டில் டெக்கரேட் பண்ணி அதில் ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடி எவ்வளோ நாளாச்சு. அதான் இன்னைக்கு ப்ராப்பராக பண்ணலான்னு ரெடி பண்ணியிருக்கேன். என்ன, உனக்கு ஓகே தானே? வருண், ஓகே தான் என்று நித்யா சற்று எக்ஸைட்மெண்ட்டில் வருணிடம் கூறினாள். ஆமாம், நீ ஏண்டி இப்போ நைட் ட்ரெஸ்ஸோடு இருக்க? போய் சேலை கட்டிட்டு வா. வருண், அதெல்லாம் எதுக்கு? அதான் சொன்னேன்ல, ப்ராப்பராக பண்ணணும், போடி என்று வருண் கூற, நித்யாவும் தன் கபோர்டிலிருந்து ஒரு புடவையை எடுத்துக்கொண்டு பாத்ரூமின் உள்ளே நுழைந்தாள். ஒரு அழகான சேலையை அணிந்துவிட்டு அந்த கதவை திறந்து வெளியே வந்தாள் நித்யா. அப்போது வருண் அந்த கட்டிலின் மீது ஸ்டைலாக படுத்துக்கொண்டு தன் கையில் மல்லிகைப்பூவை சுற்றி நித்யாவை ரொமான்டிக்காக பார்த்தபடி அதை முகர்ந்து கொண்டிருந்தான். அதை கண்ட நித்யா வருணை பார்த்து சிரித்து கொண்டபடியே, வருண், என்னங்க இது, ஃபுல் ஃபார்மில் இருக்கீங்க போலையே. தெரியுதுல்ல, சீக்கிரம் வாடி என்று வருண் நித்யாவை அழைக்க, நித்யாவும் வருணின் அருகே நடந்து வந்தாள். ஆமாம், இப்போ எதுக்கு வெறுங்கையோட வர? வேற என்ன பண்ணணும்? போய் பால் எடுத்துட்டு வா. வருண், அதெல்லாம் எதுக்குங்க? சொல்கிறேன்லடி, போய் கொண்டு வா என்று வருண் கூற, நித்யாவும் கிச்சனிற்கு சென்று ஒரு டம்ளரில் பாலை எடுத்துக்கொண்டு மீண்டும் தன் அறையின் உள்ளே நுழைந்தாள். மெதுவாக உள்ளே நடந்து சென்று வருணின் அருகே அமர்ந்தாள். பொண்டாட்டி, நீ ஸ்டார்ட் பண்ணுறியா இல்லை நான் பண்ணட்டுமா? என்ன வருண், என்ன ஸ்டார்ட் பண்ணணும் என்று நித்யா கேட்க, அதுவா, அந்த டம்ளரை கொடு என்று நித்யாவின் கையிலிருந்து அந்த டம்ளரை வாங்கி அதில் இருக்கும் பாலை குடித்தான் வருண். பாதியை குடித்துவிட்டு மீதியை நித்யாவிடம் நீட்ட, நித்யாவும் சற்று வெக்கம் கொண்டவாறு அந்த பாலை வாங்கி பருகினாள். பொண்டாட்டி, உன்னை இப்படி பார்க்க எப்படி இருக்கு தெரியுமா? நம்ம ஃபர்ஸ்ட் நைட் அப்போ இதே மாதிரி தான் அழகாக புடவை கட்டி என் பக்கத்தில் இதோ இதே மாதிரி வெக்கப்பட்டு உட்காந்துருந்த. ஏண்டி இப்படி அழகா இருக்க? வருண், என்ன நீங்கள் அப்போ நைட்டு ஃபுல்லாக இதே மாதிரி என்னை வர்ணித்து பேசிகிட்டே தான் இருக்க போகிறீங்களா? மணி இப்போவே 11 ஆச்சு. அட ஆமாம், ரொம்ப பேசுகிறனோ? சரி வா என்று நித்யாவை இழுத்து அவள் முகமெங்கும் முத்தம் பதித்து கொண்டிருந்தான். அவன் கைகள் நித்யாவின் கன்னங்களை வருட, அப்போது அவன் கையில் ஏற்பட்டுள்ள காயத்தை மீண்டும் கவனித்தாள் நித்யா. வருண், வலிக்குதா? இல்லடி, நீ கேட்ட அப்புறம்தான் கையில் அடிபட்டிருக்கிறதே நோட் பண்ணுறேன், ஒன்றும் இல்லை என்று வருண் கூற, நித்யா வருணின் காயத்தில் அழுத்தி ஒரு முத்தம் வைத்தாள். வருண் நித்யாவை பார்த்து சிரித்து கொண்டே மெதுவாக அவளை கட்டிலின் மீது சாய்த்து அவள் மீது படர்ந்தான். அவள் புடவையை விலக்கி அவள் கழுத்து, மார்பு என்று அனைத்து இடங்களிலும் முத்தம் பதித்து கொண்டிருந்தான். இருவரின் ஆடைகளும் அந்த அறையில் ஆங்காங்கே சிதறி கிடக்க, ஒரு வெண்ணிற போர்வைக்குள் இருவரும் தங்கள் கட்டில் யுத்தத்தை நடத்தி கொண்டிருந்தனர்.
வருணின் கைகள் நித்யாவின் மேனியை வருடி கொண்டிருக்க அப்போது அவன் கையை சட்டென்று உதறினான். வருண், என்னங்க, வலிக்குதா? இல்லடி, ஒன்றும் இல்லை. எங்க, நான் வேணா மருந்து போட்டு விடவா? அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாண்டி என்று மீண்டும் நித்யாவை கட்டிலில் தள்ளி தனது சில்மிஷத்தை ஆரம்பித்து கொண்டிருந்தான். இப்படி நீண்ட நேரம் செல்ல அந்த கட்டில் யுத்தத்தில் களைத்து போன வருண் நித்யாவின் மீது விழுந்து பலமாக மூச்சு வாங்கி கொண்டிருக்க அப்போது நித்யாவின் கண்களிலிருந்து வரும் கண்ணீரை கவனித்தான். ஏய், என்னடி ஆச்சு? ஏன் அழுகிற? பெயினா இருந்துச்சா என்று வருண் நித்யாவிடம் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் என்னடி? பயமாக இருக்கு வருண், உங்களுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு. எனக்கு என்னடி ஆக போகுது? இல்லை, இன்னைக்கு காலையில் அந்த சண்டையில் உங்களுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு ரொம்ப பயந்தேன். உங்களுக்கு மட்டும் ஏதாவது நடந்திருந்தா நான் செத்திருப்பேன் வருண் என்று நித்யா கூற அவள் இதழின் மீது கை வைத்தான் வருண். பொண்டாட்டி, எதுக்கு இப்படி பேசுகிற? நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. எனக்கு தெரியும், ஆனால் வருண், நம்ம எப்போவுமே இதே மாதிரி ஹாப்பியாக இருப்போமா? நித்யா, இங்கே பாருடி, நீயும் நானும் இதே மாதிரி எப்போவுமே சந்தோஷமாக இருப்போம். இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் உன்னை இப்படி தான் கட்டில் போட்டு டார்ச்சர் பண்ணுவேன் என்று வருண் கூற நித்யா சற்று வெக்கப்பட்டவாறே சிரித்தாள். இங்கே பாருடி பொண்டாட்டி, நீ இதை நினச்சி ஃபீல் பண்ணாத, சரியா என்று கூறியபடி நித்யாவின் நெற்றியில் முத்தமிட்டு அவளை இறுக்கமாக அணைக்க நித்யாவும் வருணின் மார்பில் புகுந்து கொண்டாள். இந்த கதையுடைய அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனலில் வந்துடும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கதை பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் கதைகளை பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட நீ இருந்தால் தொடர்கதையின் அடுத்த பாகத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.